தமிழ்நாடு கர்நாடகாவை தொடர்ந்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிங் முடிவு செய்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த பட்ஜெட்டில் பஞ்சாப் மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என ஆம் ஆத்மி கட்சி முதலமைச்சர் பகவந்த் மான் சிங் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. 2024-25 பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக புகார் எழுந்தது. இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக, குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் குற்றம் சாட்டினார்கள். அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தார். ஆனால் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட உச்சரிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டிற்கு எந்த சிறப்பு நிதியும் ஒதுக்கப்படாத காரணத்தால் முற்றிலுமாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்த நிலையில் அது தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தான் கலந்து கொள்ள முடியாது என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து இந்த பட்ஜெட் தொடர்பாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு பிறகு பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள், இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முடிவு செய்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பஞ்சாப் முதலமைச்சரும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முடிவு செய்திருக்கிறார். இதன் மூலமாக பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் இல்லாமல் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும், மற்ற மாநிலங்கள் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும், இதை கண்டிக்கும் வகையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது பஞ்சாப் முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார்.